Okay, sir. Please continue. Please continue. No. Sir, 1 second. Let him speak. He is senior to you. Let him speak. He is senior. The honorable judges himself has considered that he belongs to a particular. Okay, sir. Thank you very much. No. Your point is made. Your point is made. Your point is made, sir. But you allow him to speak. No. Why are you allow him to? Sir, you have another 1 minute. Please submit your point. There is a judgment. The Devasana, which is owner of the hill, to the extent indicated in the above said degree, shall alone light the Deepam in Tirupparanguram hill, and they alone shall fight they alone shall light the Deepam ordinarily in the traditional place of Mandapam at Subramania Swami temple near Uchipuliyar Koil. That is a judgment made by Justice Ganagaraj in 1996. There is one more judgment in 2017. What is your demand, sir? What is your demand? What is your demand, sir? Sir, I wanted to tell the... You are informing the House, you are informing... Okay. I am informing the House. The House has to take cognizance of the matter which has been in the public mind for so many days. Good. That actually the particular people who belongs to a particular party. Okay, sir. Thank you, sir. Yes, your point is heard. Sir. Honorable Minister N. Murugan. Sir. So in Madurai, திருப்பரங்குன்றத்துல திமுக அரசாங்கம் அங்க மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்திருக்கிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடுனுடைய காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை. அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட 50 சிஎஸ்ஐ கொண்டுட்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க. ஆனால் அந்த தீபம் ஏற்ற விழாவை தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெற்றிவேல் வீரவேல் என்று ஒவ்வொருவரும் கூட அங்கு சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிபாட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக, ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சார், இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் அங்க வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. திமுக காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்திருக்கிறது. அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு அங்கு வந்து செல்லுகின்ற வழிபாட்டு செல்லுகின்ற மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள். அங்கு சென்ற நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு யார் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு ஜனநாயகத்தினுடைய குரலானது நசுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நசுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்களுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மூத்த மெம்பர் திரு டி.ஆர். பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே, எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 0 ஹவர்ல மெம்பர்ஸோடைய டைம் அது. அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸை அவங்க எழுப்ப முடியும். ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவையில்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும்
பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். தமிழக அரசின் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும், தமிழக மக்கள் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் இதே போன்ற பிரச்சனைகளை சில அமைப்புகள் எழுப்பி வர்றாங்க. தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு திட்டத்தை வகுத்துதான் இந்த கிளப்பி இருக்கிறார். தொடர்ந்து பிஜேபியுடைய அரசியல் வியூகம் என்பது மத கலவரத்தை உருவாக்குவதுதான் என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் அவங்க எவ்வளவு முயற்சி செய்தும் தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு மத கலவரத்தை பிரச்சனையை உருவாக்கி அரசிற்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் தமிழர்களாக தங்களை முதலில் உணர்ந்தவர்கள். அடுத்து அவர்களுக்கு யார் தங்களுக்காக பாடுபடுகிறார்கள், பெரும்பான்மை மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு யார் உழைக்கிறார்கள், யார் மக்களை பிளவுபடுத்தி அவர்களை ஒரு ஆபத்திலே தள்ள நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவது எந்த காலத்திலும் அவர்களுக்கு பயன்படாது. இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைக்கத்தான் இது பயன்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எச்சரிக்கையாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தில் மற்ற கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க இந்த விவகாரத்தில்? இந்த விவகாரத்தில் இன்று இந்த பிரச்சனையை எழுப்பிய பொழுது நாடாளுமன்றத்திலே அத்தனை கட்சிகளும் எங்களோடு இணைந்து அவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டார்கள். காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், ஜேடியு ஆக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், அத்தனை எதிர்கட்சிகளும் எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்திலே எங்களோடு நின்றார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதே பிரச்சனை தான், இதே மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி மணிப்பூரிலும் இந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள், ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனத்தினுடைய வழங்கியிருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு உரிமையை மீறுகிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை ஒரு காட்டுமிராண்டித்தனமாக காட்டாட்சியாக தமிழ்நாடு அரசு இப்ப எத்தனையோ கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, எத்தனையோ கோயில்ல விழாக்கள் நடைபெறுகிறது. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த அத்தனை விழாக்களும் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா வசதிகளையும் தொடர்ந்து அறநிலையத்துறை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில எல்லாம் இல்லாத அளவுக்கு குடமுழக்கு நிகழ்ச்சிகள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதனால மக்களுக்கு பக்தியை நிறுத்த வேண்டும், அவர்கள் பக்தர்களுக்கு இடையூறுகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அரசியல் குளிர்காய்வதற்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களை அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருமே இதுவரைக்கும் எந்த காலத்துல இந்துக்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போன பல இந்துக்கள் எல்லா இடங்கள்லயும் போய் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் நாம் தமிழ்நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யாருமே போக முடியாத ஒரு சூழலை பிஜேபி தான் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது காவல்துறையோ அங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கோ மலைக்கோ செல்லக்கூடியவர்களை பாதுகாப்பாக அனுப்பி அவர்கள் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றதை இஸ்லாமியர்களே மறுக்கல. ஆனா திமுக அரசு இதை ஈகோ பிரச்சனையா பாக்குறாங்க அப்படின்றத. ஈகோ பிரச்சனையே இல்லைங்க. கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்கக்கூடிய வகையில ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல்லு மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று.
தேவையில்லாம எதுக்காக ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வழி வழியாக நாம பயன்படுத்தி கொண்டிருந்த தீபக்கல்லும் இல்லை. அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும். தீப திருநாள் முடிந்த பிறகு ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று ஆக அதுதான் மாறுகிறது. அதனால யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளவில்லை. அப்படி எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் அரசியலுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. மத பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது திராவிட ஆட்சிகளின் காலகட்டத்திலே திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு அமைதியான இடமாக இருக்கிறது. இவங்க ஆட்சி இருக்கக்கூடிய எந்த இடத்திலாவது மத நல்லிணக்கமும் அமைதியும் இருக்கா? அப்ப யாரால மத பிரச்சனைகள் உருவாகுது? யாரால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. அதை இவர்கள் குலைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.